Hi students, welcome to my channel Prabhus Max. In this video, we'll see question 26 to question 30. சரிங்களா? Okay, question number 26. Write the value of sine of 2 sine inverse of 3 by 5. First y எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு important art questions. 2013ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக் சம் கிடையாது. ஆனால் இது நம்ம ஆல்ரெடி இதே மாடலில் ஒரு கொஷின் நம்பர் 18 பண்ணியிருக்கோம். கைண்ட் ஆஃப் இதே மாடல். சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் 3 ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொஷனில். ஸோ பாருங்கள், இது 2.2 செக்ஷன் தான். பட் இதில் வந்து நம்ம 2.2 ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் யூஸ் பண்ணல. 2.1 ஃபார்முலாஸ் ப்ளஸ் இயர்லியர்ஸ் 10th 11th படித்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கொஷின் இருக்குது. சரிங்களா? 2.2 செக்ஷன் பட் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட் இந்த சைனை லெஃப்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஒய்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைனை லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுங்க. சைன் கம்மிங் லெஃப்ட் சைட் சைன் இன்வர்ஸ் ஒய். சரிங்களா? தென் இது பாருங்கள், என்ன ஃபார்மில் இருக்குது? 2 sin θ இல்லை 2 sin x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 2 sin inverse of 3/5 இந்த ஃபார்ம் ஆஃப் 2 sin inverse x. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா சேஞ்ச். ஸோ 2 sin inverse xனா sin inverse of 2x root of 1 minus x square. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் பதில் RHS ஃபார்ம் எழுதுங்க. ரீப்ளேஸ் x as 3/5. ஸோ sin inverse of 2 x என்னது 3/5 root of 1 minus 3/5 whole square. புரிஞ்சுங்களா? ஸோ இது 2 sin inverse x, 2 sin inverse x LHS இங்கே இருக்குது. அப்போ இந்த RHS எழுதும்போது ரீப்ளேஸ் x as 3/5. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இப்போ ரெடியூஸ் பண்ணலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6/5 ரூட் ஆஃப் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9/25. கரெக்டாக? எல்சிஎம் எடுங்க. 25 minus 9 16. 16/25. கரெக்டாக? ரூட் ஆஃப் 16/25 இஸ் 4/5. புரிஞ்சுதுங்களா? ஸோ 6 into 4 24. 5 5 is 25. So now cancel sin inverse both sides. So y value is 24/25. So the value of sin inverse of 2 sin inverse of the value of sin of 2 sin inverse of 3/5 is 24/25. Clear? So easy question தான். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படி. ஸோ அதனால தான் நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் நல்லா கிளியராக பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற சம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் தரோ பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin 2θ படிச்சிருக்கோம். இதே மாடலில் sin 2θ is 2 sin θ cos θ. பட் ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 27. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse of tan 9π/8. ஸோ இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். கொஷின் நம்பர் 8, 10, 11, 17, கொஷின் நம்பர் 19. பட் ஒவ்வொரு கொஷினும் அவங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் இல்லாமல் இந்த மாடல் ஈஸியாக பண்ணியிருக்கேன். இது டெக்ஸ்ட் புக் சம் கிடையாது. ஃபாரினில் 2013ல் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடலில் நீங்கள் எக்ஸசைஸ் இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா லைக் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 2 அந்த மாடல் தான் இது. சரிங்களா? ஸோ அது மாதிரி 2.2ல் கொஷின் நம்பர் 17 ரெண்டுமே tan inverse of tan வரும். ஸோ ரெண்டு கொஷினுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan இந்த மாடல்லாம் வந்து sin inverse cos inverse மீதி இருக்க கொஷின்ஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? கிவன் y எடுத்துக்கலாம். ஏன்னா பிரின்சிபல் வேல்யூ கேட்டுக்கலாம். மோஸ்ட்லாக பிரின்சிபல் வேல்யூ கொடுக்கும்போது நீங்கள் y எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா y பிலாங்ஸ் டு ரேஞ்ச், ரைட்? ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணிக்க பாருங்கள். 9π/8 π plus θ எழுதலாமா? தட் இஸ் tan θ வேர் tan π plus θ. π plus θ தேர்ட் குவாட்ரண்ட், ரைட்? π plus θ தேர்ட் குவாட்ரண்ட். π/2 minus θ, π/2 plus θ, π minus θ, π plus θ, 3π/2 minus θ, 3π/2 plus θ, 2π minus θ, 2π plus θ. So இது first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. இது நமக்கு generally 0 to 0 degree, 90 degree, 90 radian, 180, 270, 360. One complete revolution is 360. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அது மாதிரி ரெவல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இதில் நமக்கு π plus θ, π plus θ பாருங்கள். π plus θ எங்கே இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. சரிங்களா? π plus θ தேர்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப் தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ π plus θனா tan ஆஃப் π plus θ. கவனிங்க, π plus θ பிலாங்ஸ் டு தேர்ட் குவாட்ரண்ட். அதனால் ப்ளஸ். ஏன் டேனே வந்திருக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இது பை 2π வந்தால் சேம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அதுவே 3π/2 π/2 வந்தால் ஆப்போசிட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆப்போசிட்னா ஜஸ்ட் டேன்னா காட், சைன்னா காஸ், சீக்கன்னா கோசிக்கன். சரிங்களா? இதுதான் ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி ஏர்லி நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ பாருங்கள், tan θவை tan ஆஃப்
பை ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம், 180 ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு anything? Okay, now tan inverse of tan pi by 8 எழுதலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஷின் எடுத்திருக்கோம். இந்த 9 pi by 8 pi plus pi by 8 எழுதலாம். எல்சிஎம் பண்ணி பாருங்கள். 8 pi plus pi is 9 pi by 8. ஸோ இது மாதிரி எழுதலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கோஆர்டினேட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? pi plus theta is tan theta. tan of pi plus pi by 8 tan pi by 8. Now tan inverse cancel. So pi by 8 now உங்களுக்கு 22.5 degree வரும். That is belongs to 90 degree. Minus 92 plus 90. So the principal value of tan inverse of tan 9 pi by 8 is pi by 8. Answer is pi by 8. சரிங்களா? Okay, next question. Question 28. Write the principal value of cos inverse of root 3 by 2 plus cos inverse of 1 by 2. Principal value கேட்டிருக்கேன், yன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வெளியே cos inverse root 3 by 2 when terms of cos எழுதணும். cos pi by 6 வந்து root 3 by 2 plus cos inverse of negative வருது. ஸோ நெகட்டிவ்னா அப்படியே வச்சுக்கேன், மைனஸ் cos கேப் 1 by 2 வரும், cos pi by 3. ஏன் காஸ்ன்னு எழுதுறோம்? பிகாஸ் வெளியே cos inverse இருக்குது, அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். cos வந்து நெகட்டிவ் வந்தால் மைனஸ் காஸ்ட் அப்படி எழுதலாம், காசை பை மைனஸ் டென் எழுதலாம். சரிங்களா? மைனஸ் காஸ்ட் டீட்டாவை காசை பை மைனஸ் டென் எழுதலாம். ஸோ மைனஸ் காஸ் டீட்டாவை நம்ம காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஆனால் எப்படி எழுத முடியாது? காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எழுத முடியாது, பிகாஸ் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ப்ளஸ் காஸ் டீட்டா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நவ் cos inverse cos cancel. Here cos inverse cos cancel பண்ணலாம், ஏன்னா pi by 6 செக் பண்ணி பாருங்கள். பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிலாங்ஸ் டு ரேஞ்சாக செக் பண்ணணும். ஸோ காஸ்னுடைய ரேஞ்ச் என்னது? காஸ்ட் ரேஞ்ச் இஸ் 0, pi. கரெக்டாக? ஸோ போத் மீன்ஸ் இயர் as well as இயர். இது நம்ம கட் பண்ணால் 2 pi by 3. 2 by 3 120, 60 into 120. ஸோ 0, 180 ரெண்டுமே லைஸ் ஆகுது. போத் belongs to the range, that is pi by 6 belongs to 0, pi. Similarly 2 pi by 3 belongs to 0, pi. ஸோ ரெண்டுமே ட்ரூன்றதை we can cancel, அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? pi minus pi by 3 is 2 pi by 3. ஸோ now take LCM. ஸோ இங்கே மல்டிப்ளை 2 பண்ணால், ஸோ pi plus 4 pi by 6, 5 pi by 6. 5 pi by 6 என்னது உங்களுக்கு 150. ஸோ pi by 6 30 into 5 150. ஸோ பிலாங்ஸ் டு 0, 180. சரிங்களா? ஈஸி டேரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ இதில் கோஆர்டினேட் ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். சரிங்களா? ஆப்வியஸ்லி ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் கோஆர்டினேட் ஃபார்முலா தான் மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து 2013 கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் இன்னும் நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் போடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 29. ரைட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 மைனஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 மைனஸ் 1 by 2. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சேம் கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். இங்கே காஸ் இன்வர்ஸ் 1 by 2. சரிங்களா? 1 by 2னா அப்போ வெளியே காஸ் இன்வர்ஸ் இருக்குது. இப்போ காஸ்க்கு இப்போ 1 by 2 வரும் பார்க்கணும். காஸ் pi by 3 is 1 by 2 மைனஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ல வந்திருக்கு. பட் சைன் இன்வர்ஸ் வெளியே இருக்குது, அதனால் 1 by 2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் பாருங்கள். சைனுக்கு இப்போ 1 by 2 வரும், சைன் pi by 6. சரிங்களா? ஸோ ஹியர்ஸ் மைனஸ் சைன் டீட்டா. மைனஸ் சைன் டீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா எடுத்துக்கலாம். பட் மைனஸ் காஸ் டீட்டாவை காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா எடுத்துக்க முடியாது. அதனால் we use கோஆர்டினேட் ஃபார்முலா காஸ் ஆஃப் pi மைனஸ் டீட்டா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, தென் பாருங்கள் இந்த சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணலாம், காசும் காசு இன்வர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இது கட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? pi by 3. pi by 3ன்றது பிலாங்ஸ் டு 0, pi காசு இன்வர்ஸ். அதே மாதிரி இங்கே சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணால் மைனஸ் pi by 6. மைனஸ் pi by 6 பிலாங்ஸ் டு minus 90 plus 90. Yes. So 2 times of, so cancel பண்ணிட்டா நமக்கு minus pi by 6, இங்கே minus 2 இருக்குது. ஸோ minus 2 into minus pi by 6 plus 2 pi by 6. கரெக்டுங்களா? ஸோ இந்த நெகட்டிவும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் போத் வேல்யூஸ் பிலாங்ஸ் டு ரேஞ்ச். ஸோ அதனால் கேன்சல் பண்ணுறோம், ரிமைனிங் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 into கட் பண்ணுங்கள் pi by 3. ஸோ pi by 3 plus pi by 3 is 2 pi by 3. கிளியர்? ஸோ டேரெக்டாக போடலாம்.
கொஷின் நம்பர் 20ல நம்ம கொஞ்சம் தனித்தனியாக போட்டிருப்போம் சரிங்களா. கொஷின் நம்பர் 20ல உங்களுக்கு இந்த கேஸ் தனியாக இந்த கேஸ் தனியாக போட்டிருப்பேன். பிகாஸ் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு இருந்தோம். ஒன்ஸ் ஃபியூ கொஷின்ஸ் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லோவஸ்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணணும் சரிங்களா. இது கொஞ்சம் எக்ஸாக்டாக வரும் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ மெத்தட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 30. ரைட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse ஆஃப் மைனஸ் சீக் இன்வர்ஸ் ஆஃப் -2. ஃபஸ்ட்டு ஒய்னு எடுத்துக்கலாம். ஸோ அகைன் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். tan inverse பார்த்துருக்கோம், இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். செகண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ 2012 ஆல் இண்டியாவில் கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் 3ல். இதே மாதிரி இது வந்து டெக்ஸ்ட் புக் சம் தான், கொஷின் நம்பர் 14 சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் புக் சம் மாதிரி தான் ஏன் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் சரிங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எடுத்துலாம், கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் சம்ஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம்ஸும் ஒன்றா பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு tan inverse இப்போ என்ன பண்ணணும், √3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan எழுதணும். ஸோ tan π/3, tan 60 degree is √3 சரிங்களா. trigonometric டேபிள் மைனஸ் sec inverse ஆஃப் -2. ஸோ சீக்கனுக்கு எப்போ 2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்க்கு எப்போ உங்களுக்கு 1/2 வரும். காஸ் 1/2 வந்து π/3 60 டிகிரி கரெக்டுங்களா. ஸோ அப்போ மைனஸ் சீக்கன் π/3 எழுதிக்கலாம் சரிங்களா. ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தான் சீக்கன், புரிஞ்சுங்களா. ஸோ மைனஸ் சீக்கன் π/3. ஸோ இது வந்து மைனஸ் சீக்கன் π/3 சீக்கன் ஆஃப் மைனஸ் π/3 எழுதக்கூடாது கரெக்டுங்களா. மைனஸ் சீக்கன் தீட்டாவை சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதக்கூடாது. இதுவும் காசு எழுத முடியாது இல்லைங்களா, ஏன்னா ஃபார்முலா ஒரிஜினல் ஃபார்முலா ப்ளஸ் தான் சரிங்களா. ஸோ அதனால் வி கோ ஃபார் குவாட்ரண்ட் ஃபார்முலா சரிங்களா. குவாட்ரண்ட் ஃபார்முலாவில் சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சீக்கன். செகண்ட் குவார்ட்டரில் காஸ் நெகட்டிவ், ரெசிப்ரோக்கலும் நெகட்டிவ் சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இங்கே π/3 பிலாங்ஸ் டு tan inverse ரேஞ்சாக பாருங்கள். π/3 பிலாங்ஸ் டு -π/2 +π2. π/3னா 60 கன்ஃபார்மாக -90 +90 இருக்கும். அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 2/3 கன்ஃபார்மாக இட்ஸ் நாட் π/2 சரிங்களா. ஸோ என்னது ரேஞ்ச், சீக்கன் இன்வர்ஸ் ரேஞ்ச் வந்து 0,π எக்ஸப்ட் π/2 இல்லைங்களா. ஸோ இது ஆல்ரெடி 1 மார்க்லையும் பார்த்துருக்கோம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து π - π/3 தட் இஸ் 2/3. ஸோ பாருங்கள் எல்சிஎம் எடுங்க, பேஸஸ் சேம், நேம் அடிச்சு சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ π - 2/3 இஸ் -π/3 சரிங்களா. திஸ் இஸ் ரெக்யர்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse ஆஃப் √3 மைனஸ் சீக் இன்வர்ஸ் ஆஃப் -2 இஸ் π/3. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் 2.1 நல்லா தரவு பண்ணிக்க வித்தவுட் யூசிங் 2.2 ப்ராப்பர்ட்டி, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x, tan inverse ஆஃப் -x, அந்த அகைன் 6 ஃபார்முலாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால் 2.1ல் இந்த 2.1 இருக்க சம்ஸ் எல்லாமே இந்த மாடலாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.